பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா ஓட்ஸ் கேக். அம்மா ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க. ஹனி சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இது பண்ணையில் டேரெக்டாக எடுத்த ஹனிங்க, நாங்கள் டேரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது கூட வாட்டர்மெலன் ஸ்லைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். லஞ்ச் மெனுக்கு சுட சுட ஹைதராபாத் பிரியாணிங்க, சூப்பராக வந்திருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் கறி. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல்லே இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த பீஸ் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும்போது இந்த பீஸ் எடுத்தே வைக்க மாட்டீங்க. சாதாரண பிரியாணியில் இவ்வளோ மசாலா இருக்காது. இந்த பிரியாணியில் பாருங்கள், இந்த சிக்கனில் எவ்வளோ மசாலா இருக்குன்னு. நீங்கள் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ இதில் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஹைதராபாத் பிரியாணியோட வீடியோ நான் கமெண்ட்டில் கொடுக்குறேங்க, நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கேரட் ஆனியன்லாம் போட்டு ரைத்தா வச்சுருக்கேங்க. இது கூட ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டிருக்கேங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்.